தள்ளுக்கா தள்ளி விட்டா தானனா தானனா முன்னமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே. ஹலோ யோகேஷ், கேக்குதா? மேடம்க்கு இப்போ தான் கோவம் குறைஞ்சிதா? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு இருந்ததால் ஒன்றுமே தெரியல, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போகிற? ஏய், ஏன் எதுவுமே பேச மாட்ற? என்னாச்சு? ஏன் சைலண்ட்டாகவே இருக்க? ஏய், ஏதாச்சும் பேசு. இன்னுமா கோவமா இருக்க? ஏதாச்சும் பேசு. ஏய் லூசு, ஏதாச்சும் பேசு. ஏய், நான் ரம்யா அண்ணன் பேசுகிறேன். அவளுக்கு நீ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது. அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டா, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. இல்லை எதனா பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன்னா மாப்பிள்ளை போலீஸ் தான் சொல்லிட்டேன். அவன் நம்பரை டெலீட் பண்ணிடு. உன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்பவுமே நீ அழவே கூடாது. காதலாய நெஞ்சோம் ஏக்கமான நானே காயமானி செஞ்சோம். அப்படி அழுதனா உன்னை கொன்னுடுவேன். யாரடி குத்தம் சொல்ல என் விதி என்ன கொல்ல நீ வந்த நெஞ்சுக்குள்ள இப்போது ஒன்றும் இல்லை. வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே வேகுற நெஞ்சோட போகிறேனே. நேத்துவும் கண்ணில் நானே இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேனே மானே தப்போன்னு விட்டுட்டேனே. என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? இப்போ எப்படி இருக்க? திருநூறு எடுத்துக்கோ. ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? வேலைலாம் அப்படியே தான் போகுது. ரம்யாவை பார்த்தேன்டா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஹாப்பியாக இருக்கா. ஆமாம், எதுக்கு தான்டா பிரிஞ்சிங்க? அன்னைக்கு கோபி பர்த்டே மச்சான். அன்னைக்கு நான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன். குடிச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு அவள் வைக்கிறேன்னு சொன்னான். அவங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க போல. என்கிட்ட பேசிட்டு வைக்கிறேன்னு சொன்னான். இல்லை, நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு நான் அவளுக்கு சொன்னேன். இல்லை, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டா நீ அப்படியே போயிடு, இத்தோட இங்கே வராதுன்னு சொன்னேன். ஆனால் அவள் கட் பண்ணிட்டு போயிட்டான். உடனே நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, டெடி பேரி எல்லாமே போட்டு அந்த இடத்துல எரிச்சேன் மச்சான். அப்போது அவள் கண்ணால் என்னை ஒரு பார்வை பார்த்தா. இவனை போய் ஏன்டா லவ் பண்ணமே நான் அவன் நினச்சான் மச்சான். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுதுடா. ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான்டா முக்கியம். அதுக்கப்புறம் தான்டா நம்ம. ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. நம்மளை தான் முக்கியமாக பார்க்கணுன்னு நினைப்போம். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சாதாரண கால் கட் பண்ணதுக்கு அதெல்லாம் பண்ணேன். என்ன பண்ணாலும் விட்டுட்டு போக மாட்டான்ற ஒரு திமிரில் பட்ட தப்பு எல்லாம் என் மேலே தான்டா. 7 வருஷம் விடா ராஜு.
என்னை விட்டுலாம் போக மாட்டா அப்படின்ற ஒரு திமிரு. நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ ஒரு நாளும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அவளை நினச்சி. என்னை பார்த்து எனக்கே ஒன்று சொல்லணும் போல இருக்குது. ஒரு பொண்ணு உங்களை விட்டு போக மாட்டான்னு தெரிஞ்சால் போதும்ல, என்ன வேணால் பண்ணுவீங்கள. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்போ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்போ என்ன நீ நினச்சிக்கோ. காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் ஏ உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். இதயத்தின் புள்ள பெண்ணே நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்தேன். இன்று அதில்